கடைசி வரைக்கும் விஜயகாந்த் அவர்களோட கனவு நினைவாகாமல் போய்விட்டது. இதனால் விஜயகாந்த் தொண்டர்கள் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அவர் ஆசைப்பட்டது கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியவில்லையே, நிறைவேறவில்லையே, அட்லீஸ்ட் இந்த விஷயமா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாங்க. ஆனால் அவருக்கும் ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் செல்லும் வழியில் காத்துப்பாக்கத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வீடு கட்டி கொண்டு வந்தார்கள். 2013ஆம் ஆண்டு இவர் எதிர்க்கட்சியாக போன பிறகு இவர் வீடு கட்டும் பணியை ஆரம்பித்தாங்க காத்துப்பாக்கம் பகுதியில். அந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருந்தது. மிகப்பெரிய பங்களா மாதிரி இருக்கும். 20 அடி உயரத்தில் அந்த ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓப்பனிங் உள்ளே போனாலே அரண்மனைக்குள்ளே போன மாதிரி இருக்குமா. ஒரு பயங்கரமான சென்ட்ரலைஸ் ஏசியோட அந்த வீடு கட்டப்பட்டு இருக்கு. முக்கியமாக வீட்டு வெளியே 1000 பேர் நிற்கும் அளவுக்கு அவ்வளோ பெரிய கிரவுண்டை வச்சு பால்கனி பெருசாக வச்சு மேலே இருந்து கை காட்டுற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. திரைப்படங்களாக வரும் அரண்மனை போல் அந்த ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடு கட்டியதற்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட ஃபியூச்சரில் அரசியல் ரொம்ப பெருசாகும், நாங்களும் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக ஆகும், அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே கருத்தில் கொண்டு தான் அந்த ஒரு வீடை கட்டியிருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தால் அந்த வீடு கட்டும் பணிகள் 50% கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பிறகு அந்த வீடு கட்டும் பணிகள் ரொம்ப தீவிரமடைந்தது. இப்போ அந்த வீடு கட்டும் பணிகள் முழுமையாக முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்டிய ஆசை கனவு இல்லத்தில் குடியேறுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு மேலே அங்கே தான் எல்லா மீட்டிங்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?